என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பதிவானது முழுக்க முழுக்க உனக்கானதுதான். என் குழந்தையே, நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் உனக்கு துரோகத்தை செய்த இந்த துரோகிக்கு முழுக்க முழுக்க செருப்பால் அடித்தது போல ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. என்னவென்று கருப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன். சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை காப்பாற்றி விடுவாய். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்கிறேன் என்பதனை உணரும் காலம் இந்த கருப்பன் உன்னை தொடர்வதை நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம். உனக்காக நான் வருவது நிச்சயமாக உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையில்லாத விஷயங்கள் எதுவென்றாலும் சரி என் பிள்ளை, இதையெல்லாமும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் உன்னுடைய துரோகிக்கு செருப்பால் அடித்தது போல ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த வாழ்க்கையில் நீ துன்பப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும், மேலும் மேலும் பல விஷயங்களினால் நீ சோதனைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு வேண்டும் என்றே பல துன்பங்களை கொடுத்தவர்கள் அல்லவா? வேண்டும் என்றே நீ மற்றவர்களுக்கு மத்தியில் வேதனைகளை மட்டுமே தாங்கி நிற்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ மற்றவர்கள் மத்தியில் செருப்பால் அடிபட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதையே தானே நம்மால் பரிசாக கொடுக்க முடியும். அதைதானே அவர்களுக்கு நாம் இந்த வாழ்க்கையில் என்னவென்று கொடுக்க முடியும். அதனால் கருப்பன் அதையே அவர்களுக்கு பரிசாக கொடுத்து விட நினைத்து விட்டேன். எத்தனை முறை இவர்கள் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை காயப்படுத்தி இருந்தாலும், எத்தனை முறை உன்னை அவமானப்படுத்தி இருந்தாலும், அத்தனை முறைக்கும் சேர்த்து வைத்து இந்த கருப்பன் ஒரே ஒரு பதிலடியை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதுமே துரோகம் என்பவன் யார் செய்வார்? உடனிருந்து கொண்டு நம்மிடமிருந்தே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டே இப்பொழுது எதுவும் வேண்டாம் என்று சொல்வது போல நம் முகத்தில் அறைந்து ஒருவர் நமக்கு துன்பங்களை கொடுப்பார். எல்லாவற்றையும் நம்மை பயன்படுத்தி கொண்டு தேவையில்லை என்றவுடன் நம்மை தள்ளிவிட்டு விடுவார்கள். இது போன்றவர்கள் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தண்டனைக்கு உரியவர்கள் என்பது எல்லோரும் அறிந்த உண்மைதான். நம்மை சுற்றி இருந்து நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நாம் முழு கவனத்தோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். எதிலும் நாம் சட்டென்று காலை விட்டுவிடக்கூடாது. அதாவது ஆழம் என்னவென்று தெரியாமல் காலை விட்டுவிடக்கூடாது என்றுதான் உன் கருப்பன் நான் சொல்கின்றேன். நீ செய்யக்கூடிய இந்த விஷயங்களினால் நாளை உனக்கே மிகப்பெரிய துன்பம் ஏற்பட்டுவிடும். எதையுமே செய்யும் முன்பு யோசித்தாலும் சரி, செய்த பிறகு யோசிக்க முடியாது. அதை நீ செய்த பிறகு உனக்கானது என்பதில் எந்த வகையிலும் மாற்று கருத்து கிடையாது. உன்னோடு துணை இருக்கும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவு கொண்டாயானால் கருப்பன் உனக்காக சொல்லித்தரும் இந்த பாடங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கைக்குரியது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய், புரிந்து கொள்வாய், நம்பிக்கையோடு ஏற்றும் கொள்வாய். இனிமேல் எதற்காகவும் என் நீ எந்த இடத்திலும் தலைகுனிந்து நின்று விடாது. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என் குழந்தையே, தெய்வம் உனக்கு ஒன்றை எடுத்துச் சொல்ல நினைத்து விட்டது என்றால் அதில் இருக்கும் உண்மைகளை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால்
காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. உனக்கான நேரங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது இனி அத்தனையிலும் நீ பெறக்கூடிய மகிழ்ச்சியும் உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது, இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் பொழுது உன்னுடைய துரோகிகளுக்கு அதற்கான ஆட்டத்தை நாம் காண்பித்து கொடுக்க வேண்டுமல்லவா? மனதில் அவர்களின் மீது உண்மையான அன்பு கொண்ட உன்னை எந்த அளவில் வருத்தப்பட வைக்க முடியுமோ அந்த அளவில் வருத்தப்பட செய்த இவர்களுக்கு சரியான நேரத்தில் உரிய தண்டனையை கொடுக்க நான் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. ஆனால் இதை எதற்காக கருப்பன் உன்னிடம் சொல்ல வேண்டும்? செய்ய வேண்டியதை செய்துவிட்டு போக வேண்டியது தானே என்று நீ நினைக்கலாம். ஆனால் இந்த காரியத்தை நடத்துவதற்கு இந்த கருப்பனுக்கு உன்னுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. இந்த கருப்பனுக்கு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நிலைகளையும் நீ சரியென தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் எதையெல்லாம் நடத்துகிறேனோ, உனக்காக நான் எதையெல்லாமும் கொண்டு வந்து தருகிறேனோ அதையெல்லாமும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்பது ஒரு புறம், தெய்வத்தினுடைய அன்பு நம்மை தொடர்கிறது என்பது ஒரு புறம், அதுபோல நம்மை ஆட்டி படைக்கும் இந்த தீமைகளிலிருந்தும் தெய்வம் நம்மை காக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் இருக்கும் பொழுது எதிலும் உனக்கு சந்தேகமே வேண்டாம். இந்த வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். தெய்வத்தினுடைய அன்பு வேண்டும் என்று நீ வேண்டி நிற்கும் நேரங்களில் எல்லாமும் தெய்வம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ உணர்கிறாய் என்றால் கருப்பன் உனக்கு துணையாக இருப்பதும் இனி நிச்சயமாக உனக்கு புரியும் அல்லவா? இந்த கருப்பன் உன்னோடு நின்று அத்தனை சூழ்நிலைகளிலும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களுக்கு தக்க தண்டனையை கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? இனி எதையுமே கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய நன்மைகளை ஒரு காலமும் விட்டு விடாதே. முடியாது என்று நீ எதையும் தவிர்த்து விடாதே. உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் நான் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா காரியங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. தேவையில்லாதது என்னவென்று நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட தெளிவானது எது என்று சற்று உற்று நோக்கிப்பார். ஒரு மனிதன் உன்னோடு பேசுகின்ற தோரணையை வைத்தே அவன் மனதில் இருக்கின்ற எண்ணத்தை உன்னால் கணிக்க முடியும். இத்தனை துன்பங்களையும் இவர்களிடத்தில் இருந்து நீ கற்றுக்கொண்ட பிறகுமா இன்னமும் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கிறாய்? இன்னமும் இவர்களை பற்றிய புரிதல் கிடைக்காமல் நீ யோசிக்கிறாய்? எங்கும் எதையும் விட்டு விடாதே. உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு நடக்காதது என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் எந்த தருணத்தையும் நிச்சயமாக உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் எந்த நேரத்திலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை உன்னால் பெற்றுவிட முடியும் என்பதனை நீ நம்பு. நேரமும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாகும் பொழுது எல்லாமும் உனக்கு தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் நீ வெற்றியை பெறுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் நினைத்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒருபோதும் உன்னிடத்தில் இருந்து யாராலும் பறித்துவிட முடியாது. அது உனக்குள் இருக்கின்ற ஒரு உணர்வு. அதனை நீ விட்டு கொடுத்து விட்டாயானால், அதனை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயானால்
மற்றவர்களின் பேச்சுக்கு நீ தலைகுனிய நிற்க தயாராகி விட்டாயானால் எப்பொழுதும் இவர்கள் உன்னை வேடிக்கை பார்க்கத்தான் செய்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதனைக்கு ஆளாக்குவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. துணை இருக்கும் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுதே இது போன்ற பிரச்சனைகளை உனக்கு தருகிறார்களே இந்த மனிதர்கள், மற்றதை எல்லாமும் அவ்வளவு எளிதில் விட்டு விடுவார்களா என்ன? உன்னை ஆட்டி படைக்க துணிந்து விட்டார்கள். எப்பொழுதும் உன்னை சோதனைக்குள் தள்ளிவிட இவர்கள் துணிந்து விட்டார்கள். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை மேலும் மேலும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் தத்தளிக்க விட்டுவிடத்தான் துணிகிறார்கள் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரத்தில் என் பிள்ளைக்கென நான் என்னவெல்லாம் கொண்டு வந்து தர எண்ணுகிறேனோ அவை ஒவ்வொன்றிலும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்காமல் போகாது. எந்த இடத்திலும் உன் காயங்களைக் கண்டு ரசிக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இதிலிருந்து விடுபட முடியாதபடிக்கு பல துன்பங்களை இந்த வாழ்க்கை தொடர்ச்சியாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காது. யாரையும் நினைத்து நாம் எளிதில் எதையும் யோசித்து விட வேண்டிய அவசியமில்லை. உனக்கானது என்னவோ அது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்பதுதான் உண்மை. நல்லது செய்தவர்களுக்கு நல்லதையும் தீயது செய்தவர்களுக்கு தீமையையும் நான் நிச்சயமாக கொடுப்பேன். பலன்களை பெறுவது அவரவர் கைகளில் இருக்கின்றது. உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுத்தவர்கள் நிச்சயமாக அந்த சோதனைகளினாலேயே வீழ்ந்து போவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதனாலேயே அவர்கள் பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் ஆரம்பத்தில் புரியாமல் இருக்கலாம். ஆனால் இனி நடக்க நடக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக என்னவென்று புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதுதான் உண்மை. எதிர்பார்த்திராத அளவிற்கு இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து நடத்துவது எல்லாமுமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்காமல் தெய்வத்தின் துணை ஒன்று உன்னை எப்படியெல்லாமும் வாழ வைக்கிறது என்பதனை புரிந்து கொள். உன் துரோகி என்னுடைய துரோகியாக மாறிவிட்டார் என்பதுதான் உண்மை. உன் எதிரி எனக்கும் எதிரியாகி விட்டார் என்பதுதான் உண்மை. தெய்வமும் எல்லோரையும் தன் பிள்ளைகளாகத்தான் நினைப்பார்கள். தவறு செய்தாலும் அந்த பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களை திருத்துவதற்குத்தான் முயற்சி செய்வார்கள். ஆனால் அவரவர் பார்வை சரியில்லை, அவரவர்களின் நோக்கம் சரியில்லை. தெய்வம் இருக்கிறது என்பதனை தெரிந்த பிறகும் அவர்களினுடைய நடவடிக்கைகள் மாறவில்லை என்றால் இவர்களை நானே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. தெய்வம் துணையிருந்தும் இவர்களுக்கு அதனால் எந்த பலனும் இல்லை என்பதுதான் உண்மை. இதனை உணர்ந்து கொண்டால் போதும். உன்னால் முடியாதது என்று இனி இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு நடக்காதது என்று இங்கு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த மனிதர்கள் இதையெல்லாமும் தாண்டி உனக்கு சில விஷயங்களை சொல்லும் பொழுது நீ கட்டாயமாக இதையெல்லாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் வேளையில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் இருந்து உனக்கு சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு மேலும் பல நல்ல புரிதல்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும். இனி எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ விட்டு விடாதே. உன் மனதில் இருக்கும் சிந்தனைகளை எல்லாமும் ஒரு காலமும் நீ தொலைத்து விடாதே. தெய்வம் சொன்னது போல உனக்கு நல்ல திருப்பங்கள் நடக்கும். இந்த வாழ்க்கையிலும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும்
உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் ஒருமுறை ஒரு முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்க ஒரு முறை நினைத்து விட்டால் இனி எந்த இடத்திலும் மன்னிப்பு என்பதே கிடையாது. இத்தனை கஷ்டங்களை தெய்வம் கொடுக்கிறது என்று நீ ஒருபோதும் நினைத்து விடாது. படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எத்தனை பாரம் சுமக்க முடியும் என்று. இதனால் நீ மனம் தளராமல் இருந்து கொண்டிரு. நிச்சயமாக உன்னுடைய தைரியம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனை நிலையிலும் நீ யோசிப்பதை உனக்கு தெளிவாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நல்லதை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்து விட்டேன். நல்ல மாற்றத்தை உனக்கு நான் கொண்டு வந்து கொடுக்க தயாராகி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எங்கும் என்றென்றும் என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த நிலையிலும் என் குழந்தை நீ எதையுமே இனி தொலைத்து விடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் நீ தொலைத்ததற்கு எல்லாமும் சேர்த்து வைத்து உனக்கான மாற்றத்தையும் நம்பிக்கையையும் கருப்பன் கொடுக்க முன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நாம் ஆசைப்படுவது போலவே நமக்கு சரியாக நடக்கும். எந்த இடத்திலும் நீ உன் மனதை விட்டு விடாதே. துரோகத்தை செய்கின்றவன் அந்த துரோகத்தினாலேயே அழிந்து போவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செய்கின்ற பாவம் செய்தவர்களுக்கே போய் சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக எதையும் எதிர்கொண்டு நில். உன்னால் எதையும் நடத்த முடியும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரம் இனி முழுக்க முழுக்க அத்தனையையும் உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எந்த இடத்திலும் இந்த கருப்பன் உனக்காக செய்யக்கூடிய இந்த காரியங்களை நீ ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டாய். முடியாதது என்று எதையும் நாம் நினைத்துவிட முடியாது. உனக்கு நடப்பது எல்லாமும் இனி என்னுடைய அருளாசிகளோடு என்னுடைய புரிதலுக்கு உட்பட்டுதான் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை கொண்டு என் பிள்ளைக்கு நான் அத்தனையையும் செய்ய நினைக்கும் பொழுது இந்த துரோகம் உன்னை வீழ்த்திவிட நினைத்தால் நான் அவர்களை விட்டு விடுவேனா என்ன? செய்த காரியம் செருப்படியை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, சில காயங்களுக்கு சிலர் மட்டும்தான் மருந்து போட முடியும். அதுபோலத்தான் உன் காயங்களுக்கு என்னால் மட்டும்தான் மருந்து போட முடியும். சில விஷயங்களை சிலரிடம் சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது. கடவுளிடம் வேண்டுதல் இல்லாமலேயே கிடைப்பது வேதனைதான் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? எப்படி வேதனைகள் உன்னை தொடர்வதாக நினைக்கிறாயோ அதுபோல இந்த வேதனையில் இருந்து உனக்கு நன்மைகளும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதலும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் காலம் இனி எதிலும் என் பிள்ளை கடந்து வந்து நீ உன்னுடைய நம்பிக்கையை முழு மனநிலையோடு பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடப்பதில்லை. அதுபோல உனக்கான உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் போது நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை. கலங்காமல் இருந்து எதையும் நீ உணர்ந்துவிட தயாராக இரு. கருப்பன் இருக்கிறேன், இவர்களை எல்லாம் ஒரு கை பார்த்துவிட. ஒருபோதும் இவர்களை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த சந்தர்ப்பத்திலும் நான் எதையும் கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களுக்கு
நான் சரியானதொரு தண்டனையை கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கிறேன் உனக்காக. எந்த இடத்திலும் இந்த கருப்பன் நான் துணை இருக்கிறேன் உன்னை வாழ வைக்க. நல்லதே நடக்கட்டும் என்றும் என் பிள்ளைக்கு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.